Dear students, welcome to online class with Hema. 10th Maths, second chapter, numbers and sequences, exercise 2.1, third sum. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. It's given in page number 43. So third sum solution போட்டுக்கோங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா product of two consecutive positive integers is divisible by 2. So let n minus 1 and n எடுத்துக்கோங்க. B two consecutive positive integers na assume பண்ணிக்கிறோம். Two consecutive positive integers. Okay, consecutive positive integers. Positive integers என்ன அப்போது அந்த ப்ராடக்ட் என்ன வரும்? then that product is n minus 1 into n. then the product is n minus 1 into two consecutive positive integers எடுத்திருக்கோம். அதோடைய ப்ராடக்ட் இஸ் n minus 1 into n. ஓகே, இப்போ இது வரைக்கும் புரியுது. அப்போ n minus 1 into n எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் என்னன்னு எழுதலாமா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ் இன்டிஜர் இது வந்து டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். நான் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 2. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே தெரியும் we know that என்னென்னா 2q or 2q plus 1 some integer q. We know that any positive integer is of the form என்னன்னா இது two consecutive positive integers. இது வந்து any two positive integer is of the form என்னன்னா is of the form 2q and or 2q plus 1. 2q or 2q plus 1 for some integer q. Okay, டூ கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் இப்படி இருக்கணும். பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து 2q or 2q plus 1 for some integer q. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா கேஸ் 1 எடுத்துக்கோங்க. 2q இருக்கும்போது என்னன்னு பார்க்கணும். 2q plus 1 இருக்கும்போது இதில் n ஸ்கொயர் மைனஸ் nல என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ கேஸ் 1 எடுத்துக்கிறோம். when n equal to 2q. ஓகேவா? n equal to 2q இருக்கும்போது n ஸ்கொயர் மைனஸ் nல என்ன வரும்னு பார்க்கணும். n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு என்னென்னா என்ன 2q ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2q ஈக்குவல் டு என்ன 4q ஸ்கொயர் மைனஸ் 2q. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் 2q காமனாக வெளில எடுத்துருங்க. 2q இன்ட்டு 2q மைனஸ் 1. ஓகே, திஸ் இம்ப்ளைஸ் இப்போ என்னென்னா n ஈக்குவல் டு 2qன்னு எடுத்திருக்கோம். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் திஸ் இம்ப்ளைஸ் என்ன பண்ணோம்னா n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு 2rன்னு எடுத்துக்கிறோம். வேர் r ஈக்குவல் டு என்னென்னா வேர் r ஈக்குவல் டு q இன்ட்டு 2q மைனஸ் 1. ஓகேவா? இது q இன்ட்டு 2q மைனஸ் 1 rன்னு எடுத்துக்கிட்டு 2rன்னு போட்டுக்கிறோம். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n equal to 2r na this implies என்னன்னா n square minus n is divisible by 2. so இது divisible by 2. ஏன்னா question என்ன கேட்டிருக்காங்க? product of two consecutive positive integers is divisible by 2 நான் கேட்டிருக்காங்க. so consecutive positive integers வந்து n minus 1 into n. so positive integer 2q plus 1 எடுத்துட்டு first caseல n equal to 2qன்னு போட்டால் n square minus n என்னன்னு பார்க்கணும். n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2. நெக்ஸ்ட் செகண்ட் கேஸில் கேஸ் 2ல் என்ன பண்ணோம்னா n ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1னா என்னன்னு பார்க்கணும். when n ஈக்குவல் டு 2q ப்ளஸ் 1 n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு என்ன n பிளேஸில் 2q ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2q இந்த பிளேஸில் போடுறோம். n ஸ்கொயர் மைனஸ் n இன்ட்டு 2q plus 1. ஓகே, அப்போது என்ன n ஸ்கொயர்னா 2q plus 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்னன்னா 2q plus 1 மைனஸ் n. ஓகே, 2q plus 1 ஈக்குவல் டு a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. 4q ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 4q. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க மைனஸ் 2q ப்ளஸ் 1 வந்து இப்படி மைனஸ் n இல்லை. ஸோ மைனஸ் வெளில போட்டுட்டு 2q ப்ளஸ் 1 ப்ராக்கெட்டில் போடுங்க. ஸோ அப்போ மைனஸ் 2q மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 4q ஸ்கொயர் ப்ளஸ் 2q ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 மைனஸ் 2 வந்து ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைன்
ப்ளஸ் 2q. இப்போ இதில் வந்து 2 வந்து காமனாக வெளில எடுங்க. 2q காமனாக வெளில எடுத்தால் என்ன வரும்? 2q + 1. ஓகே, 2q + 1. இங்கே என்ன வந்தது? 2q = 2q × 2q - 1 வந்தது. இங்கே வந்து q + 2q + 1 போடும்போது 2q × 2q + 1 வந்துச்சு. ஓகே, ஈக்குவல் டு என்ன? 2r, வேர் r = q × 2q + 1. ஓகே, இங்கே வேறு r = என்ன? q × 2q - 1ன்னு எடுத்துக்கிறோம். rன்னு போட்டு இங்கே r = q × 2q + 1. ஓகே, 2rன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ ரெண்டுமே r இருக்குது. திஸ் இம்ப்ளைஸ் என்ன? n² - n. ஓகே, திஸ் n² - n இஸ் divisible by 2. இப்போ அதுவும் divisible by 2, இதுவும் divisible by 2. அப்போது என்ன எழுதணும்? hence n² - n is divisible by 2 for every positive integer n. For every positive integer n. Hence it is proved. ஓகேவா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive positive integers is divisible by 2 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு n² - n ன்னு 2 consecutive positive integers. ஏன்னா கொடுத்துருக்கிறது ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive integers. அப்போ ப்ராடக்ட் போட்டுக்கிறோம். n² - n - 1 × n n². ஏன்னா 2 consecutive positive integers n - 1 n ப்ராடக்ட் போட்டு வச்சுக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணோன்னா, எனி பாசிட்டிவ் இன்டீஜர் இஸ் ஆஃப் த ஃபார்ம். எந்த ஃபார்மில் இருக்கணும்? 2q or 2q + 1. அப்போ n = 2q போடும்போது என்ன ஆன்சர்? n = 2q + 1 போடும்போது என்ன ஆன்சர்னு பார்த்து இங்கே r = q × 2q - 1 எடுத்துக்கிறோம். இங்கே r = q × 2q + 1. ரெண்டுத்துக்குமே 2r. ஸோ n² - n is divisible by 2. அப்போ என்ன? ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive integers என்ன? n² - 1. எப்படின்னா இங்கே போட்டோம்ல, n - 1 × n n² - 1. அதுதான் ப்ராடக்ட். ஹென்ஸ் n² - n is divisible by 2 for every positive integer n. is divisible. அதனை கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 consecutive integers is divisible by 2 for every positive integer n. Hence it is proved. Okay, அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos, please subscribe our channel.